V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். வடக்குக்கு எதிராக தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவை இல்லை என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும், மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை. இலங்கையின் வரலாற்றின் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என தெரிவித்த ஜனாதிபதி தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாக முன்வந்து செயற்பட்ட இளம் சமூகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். இவர்களுக்கும் நன்றி என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்து நின்றதாகவும் அவர்கள் அனுபவிக்கும் அடக்குமுறையே இதற்கு காரணம் என்றும் கூறிய ஜனாதிபதி இந்த தேர்தல் முடிவு அவர்களின் சுதந்திர பேச்சு எனவும் தெரிவித்துள்ளார். எனவே பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது. குறித்த நிகழ்வானது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்பு இந்நிகழ்வு கலந்து கொண்டனர். இதற்கமைய நிதி, பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சராக சமகால ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பதவியேற்றுள்ளார். கல்வி, தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் கருணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார். வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித கேரத் பதவியேற்றுள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபை, உள்ளூராட்சி அமைச்சராக சந்தன அபேரத்ன மற்றும் நீதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சராக கர்ஷன நாணயக்கார பதவி பிரமாணம் செய்துள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார். கமத்தொழில், கால்நடை வளங்கள், காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால்காந்த பதவியேற்றுள்ளார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாதிலக பதவியேற்றுள்ளார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே பதவியேற்றுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துனெத்தி பதவியேற்றுள்ளார். பொது மக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவியேற்றுள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக விமல் ரத்நாயக்கவும், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக கிதுனும சுனில் ஜெனவி பதவியேற்றிருக்கின்றார். சுகாதாரம், வெகுஜன ஊடக அமைச்சராக நலிந்த ஜாதிச, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன, விளையாட்டு, இளையோர் மற்றும் விவகார அமைச்சராக சுனில் குமாரகமகே, வர்த்தக, வாணிப, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவியேற்றிருக்கின்றனர். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கிருஷாந்த சில்வா அபேசேன, அனில் ஜாந்த பெர்னாண்டோ, தொழில் குமார ஜாக்கொடி வலுசக்தி மற்றும் தமிக பட்டபெத்தி சுற்றாடல் அமைச்சராக பதவியேற்றுள்ளனர். இலங்கையின் புதிய அமைச்சரவையில் கடற்தொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் அமைச்சராக தமிழ் மொழியில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல்
பட்டியலூடாக ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவராகவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்பாட்டு உறுப்பினராகவும் ஜாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் கடந்த காலங்களில் இவர் பணியாற்றியிருந்தார். ஜாழ் மாவட்டத்தில் இம்முறை தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியது. இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவான 27 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 13 பேர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். இதேவேளை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியலூடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் மிக குறைந்த அமைச்சர்களாக 22 அமைச்சர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக 2 பெண்கள், அதிலும் 2 தமிழ் உறுப்பினர்களைச் சேர்ந்த 2 தமிழ் அமைச்சர்கள் அங்கு இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முறை நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் பல்வேறு கட்சிகளிலும் இருந்து உட்சென்றிருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய 8 ஆசனங்களில் 8 தமிழர்கள் செல்கின்றார்கள். சுயேட்சை குழு 17 நின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர் செல்கின்றார். இவ்வாறு பல்வேறுபட்டவர்கள் இங்கு செல்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் சார்ந்து எது கிடைக்கப் போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இன்று காலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் எழுத்தப்பட்டு ஒரு கையொப்பமிடப்பட்ட ஒரு துண்டு பிரசுரம் ஒரு சமூக வலைத்தளங்களில் பரவியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதிலும் குறிப்பாக எழுதப்பட்டிருந்த விடயம் இந்த மாவீரர் தினம் சார்ந்த இறந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கோ இல்லாட்டி அவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடைகளும் இல்லை. ஆகவே சுமூகமான முறையில் யாருமே குழப்பங்கள் விளைவிக்காமல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்யாமல் சுமூகமாக மெதுவாக அதாவது நினைவேந்தலுக்கு அமைதியான முறையில் அவர்கள் நினைவேந்தலை கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி இப்படிக்கு என்று சொல்லி ஜனாதிபதி கையொப்பமிட்டவாறான ஒரு துண்டு பிரசுரம் சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது. இதை பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய முகநூல்களிலும் சரி ஏனைய சமூக ஊடகங்களிலும் சரி பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். தற்போது அது போலி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது போலியான ஒரு விடயம் தகவல் பரப்பப்பட்டிருக்கின்றது. இது போலியான துண்டு பிரசுரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எப்பொழுதுமே ஒரு செய்தியை நாம் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சமூக ஊடகங்களில் பகிர வேண்டும் என்பதில் மிக உறுதியானவர்களாகவும் கொஞ்சம் உற்றுநோக்கல் அவதானத்தை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற அமர்வு 21ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக அமைச்சர்கள் எல்லாம் பதவி பிரமாணம் ஏற்றிருக்கிறார்கள். பிரதமர் ஹருணி அமரசூரியவே பிரதமராகவும் கடமையாற்றுகின்றார். எவ்வாறு எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகின்றது, நாட்டில் புதிய புதிய மாற்றங்கள் என்ன வரப்போகின்றது, மக்கள் அதிகமாக தங்களுடைய வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளான வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? மக்கள் என்கின்ற பொழுது குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் வடக்கு மாகாண அதாவது யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தி 3 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து செல்கின்றார்கள். இவர்கள் சார்பில் இவர்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். அதற்கு அரசாங்கம் எவ்வாறான பலன்களை அவர்களுக்கு வழங்கப் போகின்றது, எவ்வளவுக்கு நன்மை பயக்கப் போகின்றது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.